தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ப. சிதம்பரம் பேச்சுவார்த்தை. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த பேச்சுவார்த்தை நிறைவு. முதியோர் மாற்றுத்திறனாளிகள் கணவனை இழந்தவர்களுக்கு மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வரவு வைப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அடுத்த அதிரடி அறிவிப்பு. சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் பயன்பெற்று வரும் முதியோர் கைம்பெண்கள் என மொத்தம் 29,29,000 பயனாளிகளுக்கு தலா 3,200 ரூபாய் சிறப்பு நிதி. 5,92,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 3,500 ரூபாய் சிறப்பு நிதியை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வரும் 2,58,000 மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கு தலா 4,000 ரூபாய் சிறப்பு நிதி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் அதிமுக பாஜக இடையே எந்த குழப்பமும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. திமுக காங்கிரஸ் கூட்டணியில்தான் குழப்பம் நீடித்து வருவதாகவும் விமர்சனம். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கப்படும். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்புக்கு பின் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. நெல்லையில் நடந்த இரட்டை கொலை சம்பவத்தில் மேலும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க நாங்குநேரி ஏர்வாடி சாலை துண்டிப்பு. பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் அவதி. நாங்குநேரி இரட்டை கொலை வழக்கில் கொலையாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். பெண் போலீசார்களுக்கும் பெண்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. இரட்டை கொலை சம்பவத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமரச பேச்சுவார்த்தை. கொலையாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. விமான பணிப்பெண்ணிடம் அத்துமீறியதாக திமுக கவுன்சிலர் உட்பட 2 பேர் கைது. டெல்லி செல்லும் இண்டிகோ விமானத்தின் பணிப்பெண்ணிடம் அத்துமீறியதாக புகார். சென்னை கொளத்தூரில் 11.88 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட மூத்த குடிமக்களுக்கான உறைவிடம் திறப்பு. உறைவிட திறப்பு நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்களுடன் கலந்துரையாடினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். செஞ்சி அருகே கிணற்றுக்குள் கார் விழுந்து நொறுங்கிய விபத்தில் 4 வழக்கறிஞர்கள் உயிரிழப்பு. பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்றுவிட்டு சென்னை திரும்பிய போது நேர்ந்த சோகம். தாமிரபரணி ஆற்றின் கடைசி அணைக்கட்டான சுமார் 150 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைகுண்டம் தடுப்பணை பாலத்தில் விரிசல். அசம்பாவிதம் நடைபெறும் முன்பு உரிய நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. கோவில்பட்டியில் தீக்குச்சி குடோனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்வு. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 2 உயிரிழந்த சோகம். திருவண்ணாமலையில் கிரிவலம் முடிந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல ரயில் நிலையத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். ரயில்களில் முண்டியடித்துக் கொண்டு ஏறி பயணம். ஒசூரில் பிரசித்தி பெற்ற சந்திரசுடேஸ்வரர் கோயில் தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு.